கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை விட்டு கடந்து கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக சென்றிருப்பதான என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய ஜீவியத்திலே கர்த்தர் செய்து முடித்ததான அற்புதமான கிரியைகளை குறித்தும் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தரை எனக்கு தந்திருப்பதான இந்த வேதப்பட்ட சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் ஒரு அன்பான தாயை எனக்கு கொடுத்திருந்தார். இன்றைய நாள் என்னுடைய தாயாருடைய அடக்க ஆராதனையின் நாள் என்று சொல்வதை பார்க்கிலும் என்னுடைய தாயார் பரலோகத்துக்கு சென்றதான அவருடைய மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்வதை நான் மிகவும் அப்படியாக சொல்வதை விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய தாயார் நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணமாக இந்த பூமியிலே இருந்த நாட்கள், அவர்கள் ஆரம்ப நாள் முதல், நான் என்னுடைய தாயாரை அறிந்த நாள் முதல் அவர்கள் கத்திரிடத்துக்கு செல்லும் நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாடுகள் நிறைந்ததும் துன்பங்கள் வேதனைகள் நிறைந்ததுமாக இருந்ததை நான் அறிவேன். ஆனாலும் இன்று அவருடைய மனமகிழ்ச்சியின் நாள் என்று நான் சொன்னேன். காரணம் என்னவென்றால் இப்பொழுது அவர்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் கத்திடத்திலே சென்றிருக்கிறபடினாலும் அவருடைய துன்பங்கள் வேதனைகள் அவருடைய துக்கங்கள் யாருக்கும் முடிவு உண்டாகி இருக்கிறபடினாலும் நான் அதை குறித்து நான் அவ்வாறு சொல்கிறேன். இன்று காலையிலே எங்களுடைய ஆராதனையின் போது எங்களுடைய பரிசுத்தவான் அந்த சொன்னதான வார்த்தை என்னவென்றால், இன்றைய நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். மெய்யாகவே என்னுடைய தாயார் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றதான் அந்த நாளானது மனமகிழ்ச்சியின் நாள். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதான வார்த்தையின் பிரகாரமாக என்னுடைய தாயார் இந்த வாழ்க்கை இந்த பூமியில் இருந்த நாள் பொழுது அவர்களுக்கு பாடுகள் இருந்தாலும் இந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த முட்கள் குத்தப்படுகிறதான வழியிலே அந்த மலர் வாசனை வீசுகிற வண்ணமாக என்னுடைய தாயாருடைய வாழ்க்கை மிகுந்த வாசனை உள்ளதாய் இருந்தது என்பதை குறித்து நான் சொல்ல தேவையில்லை. அவரோடு பழகினவர்கள் அவருடைய ஜீவியத்தை குறித்து அறிந்து நீங்கள் யாரும் அதை குறித்து சாட்சி கூறக்கூடும் என்று நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயாருடைய ரட்சிப்பை குறித்து நான் சொல்லும்படி விரும்புகிறேன். என்னவென்றால், நான் கேள்விப்பட்ட பிரகாரம் என்னுடைய சகோதரி, என்னுடைய மூத்த சகோதரி, அவர் 3 மாத குழந்தையாக இருக்கும் போதுதான் அவர் மரண தருவாயில் இருந்ததான வேளையிலே இந்த என்னுடைய இந்த கிராமத்திலே அவ்வளவு வசதிகள் இல்லாத நாட்களிலே வைத்தியசாலைக்கோ அல்லது வாகன போக்குவரத்து வசதிகளோ இல்லாத நாட்களாக இருந்தபடியினாலே அந்த மரண தருவாயில் இருந்ததான குழந்தையை சுகப்படுத்தும்படியாக அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் அந்த நாட்களிலே எங்களுடைய அருகாமையில் இருந்ததான ஒரு விசுவாச சகோதரருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். நம்மை விட்டு கடந்து சென்றிருப்பதான கத்தரோடு இருக்கும்படி சென்றிருப்பதான சகோதரன் குணம், நீங்கள் யாவரும் அறிவீர்கள், குணம் பெரியப்பா என்று நாங்கள் அவர்களை சொல்லுவோம். அவர்கள் தான் அந்த நாட்களில் என்னுடைய சகோதரிக்காக செபித்தது நிமித்தமாக செபிக்கும் முன்பதாக என்னுடைய பெற்றோரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், இயேசுவால் இதை செய்ய முடியுமா என்று நீங்கள் அதை செய்ய முடியும் என்று நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டாராம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று. அப்பொழுது அவர்கள் உங்களுடைய விசுவாசத்தினுடைய ஆகிடவும் என்று சொல்லி ஜெபித்த போது உடனடியாக மரண தருவாயில் இருந்ததான குழந்தைக்கு சுகம் கிடைத்ததாம். அவர்கள் அந்த நாள் முதல் கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக என்னுடைய குடும்பத்தார், அதாவது என்னுடைய பெற்றோர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மெய்யாகவே என்னுடைய தாயார் இயேசுவை எப்பொழுது தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலோ அது முதல் என்னுடைய தாயார் மெய்யாகவே இயேசுவை நேசித்ததான ஒரு தேவ பக்தி உள்ளதான ஒரு தாய் என்று நான் கூறக்கூடும். ஏனென்று சொன்னால்
என்னுடைய வீட்டிலே அந்த நாட்களிலே நான் இங்கே இருக்கிறதான நாட்களிலே என்னுடைய பெற்றோரோடு நான் வாழ்ந்து வருகிறதான நாட்களிலே குடும்ப ஜெபங்களோ அதிகாலை ஸ்தோத்திர ஜெபங்களிலோ ஒரு நாளும் தவறு விடுவதில்லை. அது கண்டிப்பாக நடக்கும். என்னுடைய வீட்டிலே எல்லாருமாக சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்கிறதான அனுபவம் எங்கள் யாவருக்குமே இருந்தது. என்னுடைய பெற்றோர் சில வழிகளில் எங்களோடு இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய தகப்பன் அவர் இருக்கிறதான இடத்திலிருந்து தொலைபேசி கூடாக பிள்ளைகளாகி எங்களை எழுப்பி விடுவார். அதிகாலையில் எழுந்து சோத்திரம் பண்ணும்படியாக. இவ்வாறு நாங்கள் எங்களுடைய வீடு ஒரு ஜெப வீடாக இருந்தது. இப்படியாக இருக்கிறதான நாட்களிலே என்னுடைய தாயார் இடத்திலே நான் கண்டதான விசேஷித்த குணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய தாயார் அவர்களுக்கு அதிகமாக ஜெபிக்கக்கூடியதான ஒரு தாயாராய் இருந்தார்கள். விசேஷமாய் சொன்னால் தன்னுடைய தாயாருடைய ஜெபத்தினுடைய விசேஷம் என்னென்று சொன்னால், அவர்கள் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதை நான் அநேக சந்தர்ப்பங்களிலே நான் பார்த்திருப்பேன். ஒரு சந்தர்ப்பத்திலாவது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் இல்லாமல் ஜெபித்ததை நான் காணவில்லை. உண்மையாகவே கர்த்தரை நேசித்து தேவனோடு கூட மிகுந்த ஐக்கியம் உள்ளதான ஒரு தாயாராய் இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களிலே என்னுடைய கடைசி சகோதரிமா சிறியவர்களை இருந்தபடியினாலே என்னுடைய தாயார் ஜெபத்திலே அவர்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறதான வழியிலே அவர்கள் அருகாமையில் சென்று என்னுடைய தாயாரிடத்திலே என்னம்மா அப்படியாக ஆடுகிறீர்கள் என்று கேட்டால் என்னுடைய தாய் சொல்லுகிறதான பதில் என்னவென்றால், நான் அளவில்லை, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்கள். நானும் கூட பல சில சந்தர்ப்பங்களிலே என்னுடைய தாயார் இப்படியாக அழுகிறது நிமித்தமாக நானும் கூட கேட்டிருக்கிறேன், ஏனம்மா உங்களுக்கு நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள், இல்லை நான் அளவில்லை, நான் ஜெபிக்கிறேன் என்று. இவ்வாறு ஐயாகவே ஒரு அழுகை உள்ளதான கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதான ஒரு தாயார் இருந்தார்கள். ஐயாகவே நான் நினைக்கிறேன், என்னுடைய தாயாருடைய கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தருடைய துருத்தியிலே பக்குவப்பட்டு இருக்கும். அதற்குரிய பிரதிபலனை அவர்கள் பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயார் நீங்கள் யாவருமே அறிந்த பிரகாரமாக மிகவும் சாந்தமும் மிகவும் அமைதலும் உள்ளதான ஒரு தாயார். புறம்பான அலங்கரிப்பாகிய மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தலாகிய புறம்பான அலங்கரிப்பு என்னுடைய தாயாருக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட அலங்கரிப்பு அவர்களுக்கு இருக்கவில்லை. எளிமையாகவும் மிகவும் சாதாரணமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருதயத்திலே சாந்தமும் அமைதலும் என்கிறதான சுபாவம் மறைந்திருந்தது. அதை யாவருமே அறிவீர்கள். என்னுடைய தாயார் மிகவும் சாந்தமாக எப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கும் ஒரு புன்முறுவலோடு சிரிப்போடு அந்த சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டு செல்வதை நான் கண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயார் அதிகமாக பேச மாட்டார்கள். அவருடைய வார்த்தை மிகவும் சுருக்கமானதாகவே இருந்தது. கேட்கிறதான கேள்விக்கு ஓரிரு வார்த்தைகளிலே பதிலளித்து அதோடு அமைதலாக இருந்து விட்டுவார்கள். வீண் வார்த்தைகள், பகடி பரியாசங்கள் என்னுடைய தாயாருடைய வாயிலிருந்து வராது. அடுத்து என்னவாக அவர்கள் ஒருபோதும் சத்தம் உயர்த்தி பேச மாட்டார்கள். மிகுந்த அமைதலாக அவர்கள் பேசுவதை நான் பேசுகிறதான ஒரு தாயாராக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயார் பரிசுத்தவான்களை அதிகமாக நேசித்ததான ஒரு தாயார். என்னென்னு சொன்னால், ஒரு ஆலயத்துக்கு செல்கிறதான வழிகளிலே அந்த இடத்தில் இருக்கிறதான ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய பாஸ்டமாரிலிருந்து சிறிய ஊழியக்கார சகோதரிகள் வரைக்கும் இவர்கள் தேடி சென்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர்களோடு அன்பாக பேசுகிறதான ஒரு தாயாராக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு தெரிந்த பிரகாரம் அவர்களை நேசிக்கிறபடியினால் அவர்களுக்கு ஒரு சிறிய காணிக்கையும் கூட நான் கொடுத்ததை நான் கண்டிருக்கிறேன். எல்லா ஊழியக்காரரையும் ஒன்று போல நேசித்தார்கள். அவர்களோடு பேசுவதை, அவர்களோடு பழகுவதை நான் அன்பாக பழகுவதை நான் கண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, விசுவாச வீட்டுக்கு செல்கிறதான நாட்களிலும் கூட அவர்கள் அதிகமாக அந்த இடத்திலும் எல்லா பகுதியிலும் எல்லா வேலைகளுக்கும் உதவி செய்கிறதான, அவர்கள் முடிவான நாட்களிலே தன்னால் முடிந்ததான உதவிகளை செய்கிறதான ஒரு தாயாராய் இருந்தார்கள். கன்வென்ஷன்களுக்கு செல்கிறதான நாட்களிலும் கூட நான் கண்டிருக்கிறேன். அதிகமாக என்னுடைய தாயார் என்னை தேடி வருவதை பார்க்கலாம்.
அவர்கள் இருந்ததான இடத்திலிருந்து சென்றதான அந்த ஊழியக்காரரிடத்திலே அதிகமான நேரத்தை அவர்கள் செலவிடுவார்கள். அவர்கள் செல்லாவிட்டாலும் அந்த ஊழியக்காரரையே தேடி அவர்களோடு கதைக்கிறதான மிகவும் அன்பான ஒரு தாயாரை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்படியாக எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்கள் ஜெபிக்கிறதான ஒரு வேதம் வாசிக்கிறதான சந்தர்ப்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல பேரொலிகளை எடுத்து அவர்கள் வாசித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் வியாதிப்பட்டதான சில சந்தர்ப்பங்களில் வீட்டிலே நான் இருக்கும்போது நான் வியாதிப்பட்டதான சந்தர்ப்பங்களிலே என்னுடைய தாயார் காலை முதல் இரவு வரைக்கும் அவர்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். ஆனாலும் அந்த வேலைகளின் மத்தியிலும் கூட அவர்கள் எல்லா வேலைகளையும் தன்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு என் அருகாமையிலேயே வந்து என்னுடைய சுகத்திற்காக அவர்கள் அழுது ஜெபிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அதனுடைய பிரதிபலனாக நான் சீக்கிரமாகவே சுகம் பெற்றதையும் நான் அனுபவித்திருக்கிறேன். இவ்வாறு கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான மிகவும் சாந்தமும் அமைதலும் உள்ளதான ஒரு அன்பான தாயை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் வியாதிப்பட்டு இருந்ததான அந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆயத்தத்தின் வேலையை செய்ததான நாட்கள் என்றே நான் சொல்வேன். என்னென்று சொன்னால், அவர்கள் அந்த நாட்களிலே தன்னை அதிகமாக சரிப்படுத்துகிறதை நான் கண்டேன். அவர்கள் சிறிய பிள்ளையை போல நான் சொல்கிறதான ஆலோசனைகள் புத்திமதிகளுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறதான தயாராக இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களிலே நான் அவர்கள் வியாதியின் நிமித்தமாக அவர்களுடைய திட்டத்தை குறித்து நான் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் அறிந்து கொள்ளும்படியாக அதை குறித்து நான் என்னுடைய தனிப்பட்ட பிரகாரமாக நான் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு சகோதரி கூடாக அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், அவர்கள் என்னுடைய தாயை குறித்து சப்பரம் கண்டதாகவும் அவர்கள் ஒரு அழகிய தோட்டத்திலே ஒரு அழகான பூக்கள் நிறைந்ததான ஒரு தோட்டத்திலே மிகவும் சந்தோஷமாக அந்த இடத்திலே அவர்கள் நிற்பதாகவும் அந்த பூக்களுக்கெல்லாம் அவர்கள் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருப்பதாகவும் அந்த இடத்திலே அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும் கண்டதாக சொல்லியிருந்தார்கள். அப்படினால் மையாகவே நான் அதிலே விளங்கிக் கொண்டேன். தெருவிற்குள்ளே ஏதோ ஒரு கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். அப்படியாக நான் விளங்கிக் கொண்டேன். அது மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களிலேயே தொலைபேசி கூடாக நான் தாயோடு நான் பேசுவதுண்டு. அவருடைய நிலவரத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் நான் இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் அவர்களோடு கதைப்பதுண்டு. அந்த சந்தர்ப்பங்களிலே அவர்கள் சொல்வார்கள், நான் ஜெபிக்க வேண்டும், நான் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படியாக சொல்லி நான் என்னுடைய அறிவின்படி, நான் எனக்கு தெரிந்ததின்படி எத்தனையோ ஊழியக்காரர்கள் சகோதரிமார் பெரிய சிசமார் அவருடைய தாயாரிடம் சென்று நான் ஒரு 5 தடவைக்கு மேலாக அவர்கள் அறிக்கையை எடுத்து அவர்களோடு ஜெபித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் படுக்கையாக இருந்ததான நாட்களிலே, வியாதியாக இருந்ததான நாட்களிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவர்களுக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் இருந்ததான அந்த இடத்துக்கு போய் அவர்களை பார்த்தார்கள், அவர்களை விசாரித்தார்கள், அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தருக்குள் நன்றியாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய தாயார் ஒரு சகோதரிடம் சொன்னதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் இப்பொழுது மனவாட்டியாக நான் ஆயத்தமாகி விட்டேன். என்னை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி விட்டார்கள், ஆயத்தமாகி விட்டேன். நீங்கள் எல்லாரும் ஏன் இன்னும் ஆயத்தமாகவில்லை அப்படியாக கேட்டிருக்கிறார்கள். இந்த சகோதரியை பார்த்து அப்படி கேட்டார்களாம். நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டேன். நான் ஒரு மனவாட்டியை போல உடுத்தி வைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒருவரும் ஆயத்தமாக இல்லையே அப்படி என்று சொல்லி கேட்டார்களாம். மெய்யாகவே இந்த காரியங்களுக்கூடாக கர்த்தர் இந்த நாட்களிலே, இந்த அவர்களுடைய வியாதி படுக்கைய நாட்களிலே என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தத்தின் கிரியையை, ஒரு பூரணத்தின் கிரியையை செய்து கொண்டிருந்தார். செய்து அவர் நிறைவேற்ற ஆரம்பித்ததான அந்த கிரியையை கர்த்தர் நேற்றைய நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்தபடினாலும் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரினுடைய தாயாருடைய வாழ்க்கையிலே செய்ததான சகல நன்மைகளுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாயை கொடுத்து சாட்சி ஸ்தோத்திரிக்கிறேன். பயங்கரமான ஜீவியம்
ஒரு அழிந்து போறான ஜீவியமாக காணப்பட்டிருந்தான எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் சந்தித்தார். அந்த தாயை சந்தித்தார். அந்த தாயை அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் கரம் பிடித்து ரட்சித்து அவர் வழிநடத்தி வந்தார். எந்த விதமான பாடுகள் கஷ்டங்கள் வந்த போதிலும் அவர் தேவனுடைய அன்பை விட்டு தூரமாக போகாதபடிக்கு தேவன் மட்டுமாக அவருடைய கிருபையினால தாங்கி வந்த தயவுக்காக தேவன் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த தாயுடைய ஜீவியத்தில் மிகவும் அன்பு இருந்ததை நான் அறியக்கூடியதாக இருந்தது. என்று சொன்னால் யாரும் என்னும் சொன்னாலும் அவரோட முகம் கோவிக்க மாட்டார்கள். மிக சாந்தமான குணம் அவள் காணப்படுகின்றது. பிள்ளைகள் மீது மிகவும் அன்பாக இருப்பார். எந்த பிள்ளையும் அவள் குறித்து கோபமானவன் சொல்லத்தக்கதாக நிலவரம் இல்லாத ஒரு ஈயம் அவளுக்கு காணப்படுகின்றது. இன்னும் மற்ற சகோதரர்களோடு கூட அவள் ஏதாவது பிரச்சனைப்பட்டு இதுவரைக்கும் அவளோடு கோபித்து இருந்ததை நான் இதுவரைக்கும் நான் காணவில்லை. எல்லாரோடும் அன்பா இருப்பார். தேவன் அன்பா இருக்கார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவர் தன்னுடைய ஜீவியத்தை அன்பினால காணப்பட்டிருந்தார். அவள் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் தேவனுக்கு அவர் உண்மையாக காணப்பட்டிருந்தார். கடைசி வியாதி போறான வேலையில கூட தேவனை விட்டு தூரம் போகவில்லை. தேவனை அவர் மிகவும் இறுக பற்றி பிடித்திருந்து நான் அறியக்கூடிய இருந்தது. அந்த வியாதி வேலையில கூட அவள் மிகவும் தேவனை குறித்து ஜெபித்து கொண்டே இருப்பாள். அவளுடைய வியாதியின் நிமித்தமாக நாங்கள் அதை சாய்க்க முடியாதபடிக்கு அவளுக்கு மருத்துவ ஆலோசனை செய்வோம் என்று படிக்கிட்டு போன வழியில கூட அவருக்கு அது விருப்பம் இல்லை. எல்லாரும் நீங்கள் மனுஷனை நாடி போறீர்கள், ஒரு நாளைக்கு கைவிடுவார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் அவர் நம்மளை கைவிடாத தேவன் செய்யப்பட்டு அவருக்கு மிகவும் அந்த உறுதியான விசுவாசம் இருந்ததை நான் கண்டோம். ஆனால் வியாதிப்பட்ட வேளையில கூட அவருடைய சரீரத்தில் மிகவும் கஷ்டங்களே துன்பங்களே அனுபவித்திருந்த வழியில கூட அவர் தேவனை தூசிக்கவில்லை. தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்வார் என்று சொல்லிட்டு மிகவும் விசுவாசத்தில் உறுதியாக காணப்பட்டிருந்தார். நான் சொல்லுவேன், பயங்கரமான சம்பவம் நடக்கப்படாத சூழ்நிலைகள் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் அதிகமாக நாம் தேவன் பக்கமாக சார வேண்டும். தேவனில் மாத்திரம் நாம் பற்றி நாம் இந்த ஓட்டத்தை ஓட வேணும் சொல்லும்போது அதை அப்படியே அவள் ஏற்றுக்கொண்டு அதுதான் உண்மை. பயங்கரமான சம்பவம் நடக்கத்தான் போகின்றது. அதனுடையால் நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேணும். நாம் மற்றவர்கள் எல்லாருடைய அன்பாக இருக்க வேண்டும். அவர் எனக்கு மாறி புத்தி சொல்வதா அவருக்கு ஒரு சகோதரியாக காணப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சகோதரி யாரோ ஒரு சகோதரி இருக்கிறா. அவ அந்த அந்த விசுவாச வீட்டில் கூடி என்னுடைய அன்னைக்காக ஜெயிப்போம் போட்டு கூடி ஜெயிச்சான வழியில் எல்லாரும் மிகவும் ஊக்கமாக உபவாசி ஜெயித்தும் போது தேவன் தீகசத்து கூடாத பேசி அந்த சகோதரி அந்த ஆத்மா என்னுடையது, அந்த ஆத்மாவை நான் சேர்த்து கொள்ளும் வேலை வந்து விட்டது என்று தீகசி கூடாத பேசினதை அந்த சகோதரி எனக்கு போன் மூலமாக டெலிஃபோன் மூலமாக சொன்னார். அண்ணன் நான் இப்படி ஜீவித்த போது ஆண்டு பேசினார். தன் பக்கமாக என்னுடைய ஆத்மா தன் பக்கமாக நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நம்முடைய அண்ணி அது சீக்கிரமாக போய் வாழ்ச்சி கொடுத்த இடத்துல நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்லிட்டு சொன்னார். அதே போல இவருடைய ஜீவியத்திலையும் அவர் அடிக்கடி என்று சொல்வார், ஏசப்பா என்னை கூட்டிக் கொண்டு போகிறாரு, அதனால நான் சீக்கிரமா போய்விடுவேன் ஏசப்பாவிட்ட அடிக்கடி சொல்லி கொண்டு இருப்பா. அவர் ஊழியக்காரர்கள் மிகவும் நேசிக்கிறான தாயா காணப்படுந்தார். விசுவாசிகளையும் கூட மிகவும் அன்பாக நேசிக்கிறான ஒரு தாயா காணப்படுந்தார். அவர் இந்த கிராமத்தில் வீட்டில் விசுவாச வீடுகள்லாம் அவருடைய ஜீவியமானது மற்றவர்களுக்கு ஒரு வாசனையுடைய ஜீவியமாக தான் காணப்பட்டிருந்தது. நாங்கள் கூட சில வேளைகளில் சில காரியங்களால பேசி தூக்கப்பட்டிருந்தா கூட அவர் அதை பெரிய பொருட்டாக எண்ணாதபடிக்கு அடுத்த நிமிஷமே வந்து எங்களோட அன்பாக
அவர் காணப்படுவார். அப்படிப்பட்டான ஒரு தாயாக அவர் காணப்படுந்தார். பிள்ளைகள் மீதும் அவர் மிகவும் அன்பாக காணப்படுந்தார். அவள் அறிந்த சத்தியத்துக்கு தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் அன்பா இருக்கிறார். அவருடைய அன்பின் வழிகளை நாம் நடக்க வேணும் என்கிறான வார்த்தை கூடாத அவள் அப்படியாக அன்பினால் நடந்துதான் அவருடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டு போன நாங்கள் அறிந்தோம். அந்த வியாதி வேலையில கூட குளிரான வேலைகளில் நான் தனியத்தான் அவள் இருப்பேன். சொல்லுவா, அப்பா நீங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள், ஆனால் தேவன் அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கும் நாள் நெருங்கி வருகிறது. நான் சீக்கிரமாக எஸ்அப்பாவிடம் போயிடுவேன், உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு முடிச்சு கொண்டு அவனை சொல்லும்போது எனக்கு மிகவும் வேதனையாக காணப்படும். ஆனாலும் கடைசி மரண வேலையில் கூட அவன் என்னோடு பேசி கொண்டு இருந்தாள். கடைசி அவளோட ஜீவன் போகும்போது கூட அவள் சும்மா மறிக்க போகிற நிலவரத்தில் கூட அவளை காணவில்லை. நான் கூட எதிர்பார்க்கவில்லை. என்னோட கருத்து கொண்டே இருக்கும்போதே அவளுடைய ஜீவன் போகிறத நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தேவன் கூட அன்பாக ஒரு வேதனை இல்லாதபடிக்கு ஒரு மித்தகம் துன்பப்படாதபடிக்கு இழுபட்டு கொண்டு மிகவும் அவஸ்தப்படாதபடிக்கு தேவன் தன் பக்கமாக சேர்த்து கொண்டார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உண்மையாக இருந்திருந்தார். அது மாத்திரமில்லை, அவர் ஊழியக்காரர்களை மிகவும் கனம் பண்றவராக காணப்பட்டிருந்தார். அங்கே நாங்கள் ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரியில் வேண்டிய யாப்பனம் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், கர்த்தர் அவருடைய வேலையை முடிக்க போகிறார், நீங்கள் அங்கே இஞ்சி கொண்டு திரிகிறவங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லை, நீங்கள் என்னை வீட்டை போகணும்னு சொல்லப்படு. அதை அவள் மனதிலே வைத்துக்கொண்டு ஊழியக்கார சொன்ன பிரகாரமே நடக்கும். ஆனபடியால ஏசப்பாவும் என்னை சீக்கிரம் கொண்டு போகிறார், நான் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன், எங்கள் வீட்டை கொண்டு போங்க என்று செய்யப்பட்டு மிகவும் பிடிவாதமாக காணப்படுந்தார். ஆனாலும் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறவளாக காணப்படுந்தார். அது மாத்திரமல்ல, அவர் விசுவாச வீடுகளில் நடக்கிறான கூட்டங்களுக்கு ஆராதனைக்கு போறதுக்கு மிகவும் வாஞ்சியவர்களாக காணப்படுவார். நாங்கள் சில வேளைகளில் நாளைக்கு போவோம்னு சொன்னால் கூட இல்லை, உடனடியாக நான் போகணும்னு கூட அவருடைய ஆசையும் அவருடைய விருப்பம் அப்படியாக காணப்படும். தேவ சமூகத்தை ஒரு வாஞ்சிக்கான ஒரு தாயாக காணப்படுகிறார். ஆனாலும் கர்த்தர் அவருடைய ஜீவியத்தில் எண்ணியணுகா நன்மை செய்தார். அவருடைய ஜீவியத்தின் அவருடைய பாஞ்சியின் பிரகாரமாக அநேகருக்கு அவர் ஒளியாக காணப்படுகிறார். ஆனால் கர்த்தர் அந்த சகோதரி கூடாத அந்த தாய் கூடாத கொண்டு நடத்தினான எல்லா வழிகளுக்காகவும் அவர் செய்த எல்லா சகல நன்மனுக்காகவும் எந்தவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை மட்டும் கடந்து கத்தரை கொண்டு திரையடைந்தான என்னுடைய அண்ணியை குறித்து சாட்சி சொல்ல கத்தர் எனக்கு இந்த வழியில ஒரு தன்னத்தை தந்துவிடினால் எந்தவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். எங்களோட அண்ணி எங்களோட வீட்டில் எங்களுக்கு 2வது அண்ணியாக வந்திருந்தார். ஆனாலும் கூட அது தாயை போல எங்களை நடத்தினார். தன்னுடைய 8 பிள்ளைகளை பொறுத்து பெற்று எடுக்க மட்டும் அவருடைய ஜீவ நாட்கள் எங்களுடைய தான் கழிந்தது. அது மாத்திரமல்ல, என்னோட வாழ்வு பிராயத்தில் நாங்கள் 3 பேர் இருந்தால் இந்த வேளையில என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனாரும் மறித்து விட்டார்கள். அந்த வேளையிலையும் கூட எங்களுக்கு எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்தார்கள். எங்களை பாதுகாத்து எங்களை சரியான வழியில நடத்தி வந்தார்கள். என்னுடைய ஜீவ நாட்கள்ல அதிகமான நாட்கள் அவளுடைய நாங்கள் கழிக்கக்கூடியதா இருந்தபடினால அவ எங்க மேல அதிகமான அன்பு வைத்திருந்தா. அதனால அவ எப்போதுமே என்னையும் என்னுடைய சகோதரியும் அதிகமாக அவ நேசிக்கிறவாகவே காணப்பட்டு கொண்டிருப்பா. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவ எங்களை மனங்கோணவோ எங்களை அவ துக்கப்படுத்தினதோ நாங்கள் அறியவில்லை. அவ எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு தான் எங்களுடைய இருப்பா. அவ கோபப்படுறான ஒரு சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கவில்லை. அதனால அது எங்களோட சமாதானமாகவே அதிகமான நாட்களை கழிக்கக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய சமூகத்துக்கு போனாலும் கூட, விசுவாச வீட்டுக்கு போனாலும் கூட, சனிக்கிழமை இரவில் நாங்கள் ஜெபசங்கிலியில நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். நாங்கள் ஒரு 2 மணித்தாலும் 3 மணித்தாலும் நாங்கள் ஜெபித்து விட்டு களைப்புல நாங்கள் போய் படுத்துடுவோம்.
ஆனாலும் கூட அவ அதிகமான வேலைகளை ஆண்டவர் வீட்டில் செய்தாலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் அதிகமான நாட்கள்ல அந்த ராக்காலம் முழுக்க ஜபசங்கிலில் இருந்து போராடி கொண்டே இருப்பா. அவருக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அதிகமான பாரங்கள், எப்போதும் அந்த பிள்ளைகளுக்காகவே ஜெபித்து அந்த பிள்ளைகள் பரலோகத்துல காணப்பட வேணும் என்று சொல்லி போட்டு அதிகமாக அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பா. ஒரு 2 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய சகோதரி சொற்பனம் கண்டிருந்தேன் என்று இடத்துல சொன்னா, நான் மைனியை குறித்து இப்படியாக ஒரு சொற்பனம் கண்டிருந்தேன். இந்த என்னென்றால் ஒரு கடலில் ஒரு பரசூட் போல ஒரு கப்பல் போய்கொண்டிருந்ததாம். அதில் 3 பேர் சாந்திமாக்கும் எங்களோட கத்தருக்குள்ள நித்திரி அடைந்தான் எங்களோட சின்னமாவும் எங்களோட அண்ணியும் அதில் ஏறுறதுக்காக அவசரப்பட்டு கொண்டே இருந்தார்களாம். அந்த வேளையில சாந்திமாக்கு அதில் ஏறி விட்டார்கள் என்று சொல்லிப்பட்டு சொன்னா, அந்த நாட்களில் என்னுடைய அண்ணி வியாதிப்பட்டிருக்கவில்லை. அப்போது நான் நினைச்சேன், என்ன இந்த எப்படி சொல்லுது, அவர் வியாதி ஒன்றும் இல்லாம இருக்கிறான்னு சொல்லிப்பட்டு அவரோட சொற்பனத்தின்படியே ஒரு வாரத்திலே இருக்கும் சாந்திமா கத்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டா. அதற்கு பிற்பாடு கொஞ்ச நாட்கள்ல எங்களுடைய சின்னமாவும் கூட தன்னை ஓட்டத்தை ஓடி கத்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டால். அதற்கு பிற்பாடு அந்த சொற்பனத்தின் பிரகாரமாக எங்களோட அணியையும் கூட கத்தருடைய மகிமையில சேர்த்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. கத்தருந்த நாட்கள்ல கத்தருடைய வேலையை மிகவும் அளவாக அவருடைய ஜீவத்துல செய்து முடித்தார். கடந்த நாட்கள்ல இந்த பிள்ளைகள் தாயாரை முழுகாட்டியில வைத்துதான வேலையில ஒரு மயக்க நிலைக்கு ஆகிவிட்டா. அந்த வேளையில நான் அந்த வேளையில நான் அவர் இந்த வீட்டுக்கு வந்தான வேளையில இந்த கையை பிடித்து அவ அழுது கொண்டே இருந்தா. என்ன இப்படி அழுது கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாரு வேளையில, நான் உன்னையும் ஜீவதியும் நான் எப்படி மறப்பேன், நீங்கள் இல்லாட்டால் நான் என்னுடைய புள்ளிகளை எப்படி நான் வளர்த்தெடுத்திருப்பேன் சொல்லி போட்டு அழுது கொண்டிருப்பாள். நான் அப்படியான ஒரு நிலைமைக்கு போயிருந்தேன் ராஜி. நான் மயக்க நிலைக்கு ஆகிவிட்டேன். நான் அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, கத்தர் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி ஆறுதல் படுத்திருந்தேன். நீ போயிட்டு ஜீவத்தையும் சொல்லி என்னைய வந்து பார்க்க சொல்லி என்று சொன்னா. அந்த வேளையில நான் அக்காவுக்கு போன எடுத்து சொன்னேன். அவள் பார்த்தா. நாங்கள் அந்த வேளையில அதுக்கு பிற்பாடு நான் மறுபடியும் ஒரு நாள் வருவான்னு வேளையில அவருடைய மூத்த மகள் சொல்லிச்சு, மாமி நாங்கள் என்ன செய்தாலும் கூட எங்க அம்மாவுக்கு திருப்தி இல்லை மாமி, எந்த நேரமே எனக்கு ஜீவதியை கூப்பிடு ராஜியை கூப்பிடுன்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்தாலும் அவருக்கு பிடிக்கல, ஜீவதியை கூப்பிடு ராஜியை கூப்பிட்டு எனக்கு முழுகாட்டு எல்லாவற்றையும் இப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த தாயார். அப்படியாக எங்கள் அன்பு கூர்ந்திருந்த எங்களை மாத்திரமல்ல அந்த தாயாரை குறித்து யாரும் குற்றம் சாட்டுறதுக்கு முடியாத அளவுக்கு அவருடைய ஜீவியம் சுகந்த வாசனையான ஒரு ஜீவியமாக காணப்பட்டது. கடந்த வாரத்திலேயும் கூட எங்களுக்கு ராபோசன ஆராதனை நடந்தது. அந்த எங்களை ஊழியக்காரர் அவசரமாக கொண்டு போயிருந்தபடினால கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தான் அந்த ராபோசனத்தை கொண்டு தாயாருக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கத்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் கத்தருடைய பார்வையில் அருமையா இருக்கிறன்னு சொன்ன மனமாக அந்த வேளையிலேயே அந்த ராத்திரிக்கு பொழுது பிறதான் அந்த எங்களுடைய ஊழியக்காரர் வந்து அந்த தாயாருக்கு அந்த ராபசனத்தை கொடுத்துட்டு போயிருந்தார்கள். 3 மணி இருக்கும் எங்களுடைய கணவனார் அந்த நேரத்தில் தொழிலுக்கு போகிறபடினால நாங்கள் 3 மணிக்கு ஜெபிக்க தொடங்கி விடுறது. அதனால நான் 2 பாட்டுகளை படித்து முடிந்து போறான வேலையில் என்னோட சகோதரன் போன் எடுக்க எனக்கு துக்கம் இருந்தது. அடுத்து என்னன்னா அழுது கொண்டே இருந்தார், மைனி நம்மளை விட்டு போய்விட்டார். அந்த வேலையில நான் ஓடி வந்து பார்க்குறேன். அந்த வேலையில மதுரை அவசரத்திலேயே மாத்திரம் இருந்தார்கள். அந்த வேலையில தான் சிவம் போயிருந்தது. கத்தருடைய நோக்கம் சித்தம் அந்த தாயாருக்குள்ள அருமையாக இருந்தது. அவருடைய ஜீவியத்துல அவள் யாரையும் துக்கப்படுத்தாதபடிக்கு, அவள் யாரையும் வேதனைப்படுத்தாதபடிக்கு இருந்தபடினால அவருடைய மரணம் கூட மிகவும் அருமையாக மிகவும் அமைதியாக கத்தருக்குள்ள நித்திரையடையத்தக்கதாக கத்தர் அந்த காரியத்தை செய்தபடினால இந்தவனை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். நாங்களும் கூட இந்த நாட்கள்ல இந்த ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி இந்த தாயார் ஒரு நாள் இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி எப்படி நாங்கள் கத்தருடைய முகத்தை தரிசிக்க
தாமே எங்களுக்கும் கிருபை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த 2 வாலிப பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அன்னைக்கு அந்த வாலிப பிள்ளைகளை குறித்தான் மிகவும் ஒரு துக்கம். அருமையான ஊழியக்காரரும் தேவ பிள்ளைகள் அந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அதோடைய நோக்கம் சித்தம் அந்த பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறணும். எப்படியுமாக அந்த பிள்ளைகளும் இந்த ஓட்டத்தில் கத்தரோடு சேர்ந்து ஓடத்தக்கதான கிருபையை கத்தர் கொடுக்க வேண்டும். மீதியான இந்த அடக்காரனை பகுதியையும் கத்தத்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுக்கு அருமையான இந்த இவ்வளவு ஊழியக்காரனையும் கத்தர் அனுப்பியிருந்தபடி நான் என் தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். கத்தர் செய்தான வேலையை அவர் கடைசி வரைக்கும் பூரணமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறபடி நான் என் தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். Hallelujah,
தாயார் தேவனுடைய சமூகத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். මේ මවබනාහි දේව අභිමුඛයට විශ්වාසවන්තව සිටියා. நடந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வருகிற பகுதி உண்டு உண்டு. பஸ் ஸ்டாண்டிலேருந்து බස් රථයේ සිට ඇය පැමිණ ඇවිදගෙන දේව අභිමුඛයට පැමිණෙනා වූ මවක්. தேவனுடைய சமூகத்துக்கு இவ்வளவு வாஞ்சியோடு இருக்கிறது. அவர்களுடைய நடை எங்களுடைய பேசினது. ඇයගේ ආශාව ඇයගේ පැමිණීම ඇයගේ ඇවිදීම කරනකොටගෙන අප සමග කතා කරනු ලැබුවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாயார் தேவனுடைய சமூகத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆராதனை விடயத்திலே உண்மையாகவே பயத்தோடு ஒரு பக்தியோடு தேவனை ஆராதிக்கிற ஒரு நிலவரத்தை தாயின் ஜீவியத்திலே என் கண்களினால் நான் அதை கண்டேன். ஆராதனைக்கு வருகிற பகுதியில் வாஞ்சியோடு உற்சாகத்தோடு தகுந்த சமூகத்தை நாடி தேடி வந்தவர்கள். ஆராதனைக்கு வந்தாலும் தேவனை ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற பகுதியை இந்த தாயாருடைய ஜீவியத்திலே காணக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய சமூகத்திலே இருந்து தேவனுடைய வீட்டிலே தங்கியிருந்து சனி ஞாயிறு கூட்டங்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ளாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக இந்த தாய் பதுமையான ஒரு பசுமையான ஒரு நிலவரம் இவர்களுடைய சுபாவத்தில் இயல்பாகவே காணப்பட்டது. கடினமான தன்மை இல்லை, பசுமையான ஒரு சுபாவமுடையவர்களாக காணப்பட்டார்கள். யாவரோடும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்வார்கள். விசேஷமாக வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஊழியக்காரரை பரிசுத்தவான்களை அன்பாக உபசரிக்கிறவர்களாக இருந்தார்கள். பரிசுத்தவான்களோடு கூட மிகவும் நெருக்கமான ஒரு ஜீவியம் இவர்களிடத்தில் காணப்பட்டது. உண்மையாகவே இவர்களுடைய ஜீவியத்தை கவனிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய சத்தியங்களுடைய உபதேச சத்தியங்கள் தெய்வீக சுகம் இருந்தால் ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் என்ற பகுதி இருக்கிறது. அதுதான் உண்மை.
ஆனால் இந்த தாயாருடைய பகுதி வைத்தியம் செய்யணும் என்ற விருப்பம் இவர்களுக்கு இல்லை. அது என்ன நடந்தோ தெரியவில்லை. இவர்களுடைய முடிவு ஒரு மனவாட்டிக்குரிய முடிவாகவே இருக்கிறது. வைத்தியசாலையில் இருந்தது உண்மை, வைத்தியம் செய்தது உண்மை. ஆனால் இவர்களுடைய நிலப்பாட்டில் வைத்தியத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய தரிசனங்களும் இவர்களுக்குரிய வெளிப்பாடுகளை கவனிக்கிற வேளையில் இவர்கள் மனவாட்டிக்குரிய ஒரு நிலவரத்திலே தான் இவர்களுடைய முடிவு இருக்கிறது. கர்த்தர் இவர்களை அதிகமாக நேசித்திருக்கிறார் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்களுடைய ஜீவியம் ஒரு மனவாட்டிக்குரிய ஒரு ஜீவியமாகவே காணப்பட்டது. தேவனோடு சேரவும், தேவனோடு ஐக்கியப்படவும், தேவனிடத்தில் அன்பு கூறவும், தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், சத்தியத்துக்கு சாட்சியாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் ஒரு ஏழ்மையான ஒரு ஜீவியமுடைய தாயாராக காணப்பட்டார்கள். விசேஷமாக குடும்பத்தை கண்ணியமாக நடத்தும்படிக்கு கவனமாக ஆர்வமுள்ளவர்களாக இருந்ததை நான் நல்லூழியம் செய்த நாட்களில் இந்த தாயாருடைய ஜீவியத்திலே காணக்கூடியதாக இருந்தது. இந்த தாயார் சுருக்கமாக சொன்னால் கர்த்தரை நேசித்தார்கள், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள், சத்தியத்துக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். நம்முடைய ஊழியங்கள் உபதேசங்கள் இடையூறாக காணப்படாதபடிக்கு இவர்களுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக வாசனையாக காணப்பட தேவன் கிருபை செய்திருந்தார். தேவன் கொடுத்த மேலான சத்தியங்களும் அவர் கொடுத்தான அருமையான வாக்கு தத்தங்களும். ஆண்டோடைய வாக்கு தத்தம் கூறுகிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கும் போது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று. அந்த வாக்கு தத்தத்தை இந்த தாயார் உள்ளே வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த வாக்கு தத்தத்தின்படி யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாருக்கும் வேதனை உண்டாக்காமல், யாருக்கும் ஒரு இடையூறலாயிராமல், ஒரு அன்பாக எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஒரு சாட்சியாக விளங்குகிற ஒரு தாயாகவே காணப்பட்டார்கள். ஆனால் இவர்களுடைய பகுதியை யாழ்ப்பாணம் கூட வந்திருந்தார்கள். நான் வந்த வேளையிலே பார்த்த பொழுதே விளங்கிவிட்டது, இவர்கள் ஆண்டோடத்தில் எப்போ போய்விடுவார்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த தாயாருடைய சுபாவங்களும் ஜீவியங்களும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. சுபாவத்திலே மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற பகுதி இல்லை. எல்லாருடைய அன்பாக நடந்து கொண்ட ஒரு தாயாக இருந்தார்கள். கர்த்தரை நேசித்ததும் சேவித்ததும் கர்த்தருடைய வழியிலே வந்ததும் மனவாட்டிக்குரிய ஒரு ஸ்தானத்திலே இவர்களுடைய முடிவு இருக்கிறது. இதில் என்ன அதிசயம், தேவனுடைய ரகசிய செயல் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் மனவாட்டியாக சொன்ன வார்த்தையின்படி தன்னை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தாயாருக்கு ஒரு போதனை ஆரம்பத்திலே இருந்தது, ஒரு வழிபாடு இருந்தது. மரண சோதனை பிள்ளைக்கு வந்த வேளையில் சரியான ஒரு பாதையிலே சென்று இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இந்த இடத்துல நீங்கள் யாராயிருக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தாயார் அறிந்து கொண்ட ஒரு காரியம், அவர் உலக தோற்றத்துக்கு முதலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் கடவுள். சுருக்கமாக சொன்னார், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் யோவான் சுவிசேஷத்திலே இந்த வானமும் பூமியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருத்துவ தேவனிலே ஒருவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடங்குகிறார். அவர் மூலமாகத்தான் எல்லாம் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த ஸ்திரியின் ஒரு கன்னியின் வயிற்றிலே தோன்றினார் தான். அவர் அந்த கன்னியை படைத்ததே இந்த ஆண்டவர் தான். எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த கன்னிகை, அந்த பரிசுத்த வாட்டி இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். அந்த கன்னிகையை படைத்தது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனுஷருக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து இந்த ரட்சிப்பை இழந்து விடாதீங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுள். இந்த கடவுள், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள், ஒரு கன்னிகை, ஒரு சரீரம் தேவையாயிருந்தது. அந்த சரீரம் ஒரு பரிசுத்த ஸ்திரீ, அன்னிமரியாள் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னும் கிருபை பெற்றவள் வாழ்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பெற்ற கிருபை, அவள் பரிசுத்தம் ஒன்று இருந்தது. அந்த விவாகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாகவே இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பரிசுத்தம் ஒன்று இருந்தது. அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் அந்த ஒரே பேரான குமாரனை இந்த கன்னிகையை தெரிந்து அங்கே அனுப்பி வைத்தார். இதுதான் உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். இந்த பரிசுத்த ஸ்திரீ அவருடைய பிள்ளை, அவருடைய மகள். இதை மறந்துடாதீங்க. ஒரு